வணக்கம் அக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எங்கள் கடையில் ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த இலந்த பழப்பொடி வாங்கியிருந்தோம் பார்த்துக்கோங்க. ஏன்னா கடைக்கு வர நிறைய பேர் வந்து இந்த இலந்த பழப்பொடி வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதை ஒன்று ஏன் விட்டு வைப்பானேன்னு வாங்கிட்டோம் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளையுமே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்ப்போம். அப்போ தான் அடுத்த தடவை அதை வாங்கலாமா வாங்கக்கூடாதாங்கிறது தெரியும், டேஸ்ட்டு தெரியும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு உணவு. சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிள்ளைகளுக்கு, எனக்கு, அவங்களுக்குன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு பேக்கெட்டை கட் பண்ணியாச்சு. சரின்ட்டு இவங்க கட் பண்ணி கையில் தட்டி வாயில் போட போகும்போது கை ஊறின மாதிரி இருந்துச்சு. அதில் இவங்க டவுட் ஆகிட்டு என்ன பண்ணாங்கன்னா, மொத்தத்தையும் வாங்கி இருங்க சாப்பிட வேண்டாம், நம்ம கட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு பேப்பரில் கொட்டி பார்க்குறாங்க. அதில் வந்து 3-4 புழு நெளிஞ்சிட்ருக்கு பார்த்துக்கோங்க. இது வந்து எப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணது, நம்ம கைக்கு வந்து எப்போ கிடச்சிருக்கு அப்படிங்கிற எந்த இதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்னா இதில் வந்து மேனுஃபேக்சரிங் டேட் எதுவுமே போடலை. அதில் போட்டிருக்கிறது என்னென்னா, பெஸ்ட் பிஃபோர் 3 மந்த்ஸ் ஃப்ரம் டேட் ஆஃப் மேனுஃபேக்சர்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து மேனுஃபேக்சரிங் டேட் போட்டிருந்தா தான் நம்ம வந்து அதை எப்போ யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியும். நீங்கள் மேனுஃபேக்சரிங் டேட் போட முடியலைன்னா எதுக்கு இப்படி ஒரு ப்ராடக்ட்டை தயார் பண்ணுறீங்க? எங்களை வந்து முட்டாள் மாதிரி நினைக்காதீங்க. நம்ம நிறைய பேர் இந்த மாதிரி தான் ஏமாறுறோம் மக்களே. உஷாராயிருங்க.